Hi, my dear beautiful peoples in the world. Good morning. அன்பானவர்களே, பிரியமானவர்களே, நேசமானவர்களே, பாசமானவர்களே, நேர்மையானவர்களே, உண்மையானவர்களே, மெயினாக உழைப்பாளிகளே, தொழிலாளர்களே, வணக்கம். ஆமாம், இதில் அந்த கடைசியாக சொன்னேன் பாருங்கள், கடினமான உழைப்பாளிகள் அவர்களை நான் பார்க்க முடியவில்லை. அப்படி நான் அவர்களை பார்த்தால் அவர்கள் காலில் கூட நான் விழுவேன். ஆமாம், ஏன்னா இந்த உலகில் இந்த உலகில் மிக மிக தேவை. ஆமாம், உண்மை, நேர்மை, கடின உழைப்பு. ஆமாம், என் வண்டியில் நான் எழுதி வச்சுருப்பேன், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அறிவும் துணிவும் கடின உழைப்பும் இயற்கையும் துணை. ஆமாம், இயேசுநாதர் துணை, புத்தர் துணை, ஆமாம், புலையார் துணை, அப்புறம் அந்த 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 இவன் பேர் என்னது, தேவதை மாதிரி ஒன்று, கேப்ரியல் துணை, சாடன் துணையெல்லாம் இல்லை. அறிவும் துணிவும் என்னது அறிவு, தட் மீன்ஸ் வாட், இன்டெலிஜென்ஸ், கிளவர்னஸ், தென் ஆஃப்டர் துணிவு. அதுதான் அப்படியே மூஞ்சி அப்படியே சும்மா ஒரு அடியில் அப்படியே உலகத்தை ஒரு அடி அடித்தா எப்படி அந்த உலகம் உருண்டை சிதறி துக்குநூறாக ஒட்டையும், அந்த மாதிரி துணிவு. தென் ஆஃப்டர்வர்ஸ் கடின உழைப்பு. ஆமாம், கடின உழைப்பு, வயிற்றுக்காக, தூக்கத்துக்காக, மறுநாள் எழுந்திரிக்கணுமே, அதுக்கு ஒரு இடம், ஒரு வீடு சின்னதாக படுத்துக்கிறதுக்கு கட்லடி போதும். கட்லடியில் படுத்துக்கலாம், கப்பலில் படுத்துக்க வேண்டியதில்லை, ஃப்ளைட்டில் படுத்துக்க வேண்டியதில்லை. எல்லாம் நக்ஸ் கட்டி வச்சுன்னுக்கிறாரு. என்ன அது, ஸ்பேஸ் ஸ்டேஷன், எக்ஸ்டேஷன், அது ஏதோ சம் ஸ்டேஷன், அங்கேயே போய் தூங்குறாரு. வீட்டில் தான் அவன் குழந்தைங்க மத்தியில் தூங்குறார். பட் இந்த உலகத்தை, குழந்தைகளை, ஆமாம், குழந்தைகளை சோறு போடாமல், குழந்தைகளை தெருவில் விட்டுட்டு, குழந்தைகளை குப்பை தொட்டியில் போட்டுட்டு வாழக்கூடிய எவனாக இருந்தாலும் ஸ்பேஸ்லலாம் அவன் கடைசி வரைக்கும் வாழ முடியாப்பா, சுடுகாட்டில் தான் வாழணும். குழியை தோண்டி காஃபின் இருக்குதுல, காஃபின் அதில் வச்சு போச்சிடுவாங்க. எங்கள் அப்பா இருந்தப்போ அப்படியே தூங்கிக்கிட்டே இருக்கிறப்ப அவ்வளோ அழகாக இருந்தார். எங்கள் அப்பா இருந்தப்போ பயங்கரமான மழை, காஃபினை அந்த இதுவில் குழிவில் இருக்கிறாங்க. அப்படியே மழை பெய்து அப்படியே ஃபுல்லாக மூடிடுச்சு. மண்ணும் தண்ணீரும் மழை நீரும் அப்படியே நாங்கள் மண் போடுவோம் தானேப்பா. அப்படியே எங்கள் அப்பா ஃபாதர், சர்ச் ஃபாதர். நான் தான் புறம்போக்கு, நான் தான் எச்சேன். எங்கள் அப்பா அப்படி இல்லை, பைபிள் தான் அவருடைய வாழ்க்கை. சரி, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னால் சில விஷயங்கள்லாம் நான் சின்ன பிள்ளைங்களுக்கு சொல்லணுன்னு பெரியப்படுறேன். தட் மீன்ஸ் டுக்கை கிட்ஸ். ஏன் அவர்களை ரொம்ப எனக்கு பிடிக்குது, அதுக்கு பதில் சொல்லலான்னு இருக்கு. பார்த்தா பாருங்கள், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு